மீனை பார்க்க போறதா நாவல பார்க்க போறதா? இந்த நாவல் ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெண்டு ஆர்ப்பாட்டம் சந்திக்காத ஒரு ரோட்ல அப்படி சந்திச்சிருப்போம்னு தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்திச்சுன்னு சொன்னா ஜாம் தான் முடிஞ்சு சோழி முடிஞ்ச சந்திச்சா அப்ப ரணகலா தான் ரோட்ல 5000 ரூபாய் காசுக்கு ஒரு சாப்பாடு பார்சலுக்கு ஒரு காபி அதான் 5000 ரூபாய் நீங்க சொல்ற எமௌண்ட் நல்லா இருக்குது. அந்த எமௌண்ட் நாளைய நாள்ல மட்டக்களப்ல இருந்து அம்பிட்டிய சுவாமி பாரார் நாளைக்கு அவர் ராஜபக்ச பீடம் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. வணக்கம் டேல்சான். நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கொண்டிருக்காங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. நேற்று கேட்டாங்க டேல்சான் நேற்றுக்குள்ள கொழும்புக்கு வெளியில் நின்றார் அல்லது கொழும்புக்கு வெளியில் நின்றார் அல்லது வீதியில் என்ன மாதிரி நாட்டுக்குள்ள நடக்குதுன்னு 21ஆம் தேதியை பற்றி எல்லாரும் பலத்தை எதிர்பார்ப்போட இருக்காங்க. 21ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு கேட்கிறாங்க. நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது டேல்சான்? இப்ப நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாட்டுக்கு வெளியிலே இருந்துறாங்க, நாட்டுக்குள்ளே இருந்துறாங்க. என்னதான் நடக்குது? நீங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு போயிருந்தீங்க, ஜனாதிபதியை சந்திச்சீங்களான்னு கேட்டாங்க. டெல்சான் சந்திச்சாராண்டு டெல்சான் பலரை சந்திச்சிருந்தேன். என்னதான் நாட்டுக்குள்ள நடக்குது, இப்படித்தான் நாடு போக போகுது, 21ஆம் தேதி கூட இப்படி நாடு இருக்க போகுது எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே கேள்வி இருந்தால் அது ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த நாமல் ராஜபக்ச கேம்பெயின் இப்போ இத்தனை நாளா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு 21 காரணங்களை ரெடி பண்ணிக்கிட்டு 22வது காரணமா உத்தரத்திலையும் 22வது காரணமா எட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படியாச்சு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காரணம் கிடைச்சிருச்சு. 21ஆம் தேதி நுகேகொடையில மக்கள் ஏன் ஒன்று கூட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்துக்கு புத்தர சிலை, திருவோணமலை புத்தர சிலை விவகாரம் இப்போ அது ஜாயின் ஆகிடுச்சு. அதனால இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாம் அங்க இருந்து பஸ்ஸுகள்ல கொழும்பு நோக்கி வர போறாங்க. அப்ப நுகேகொடையில நாளைக்கு எஸ்என்பிபியோட பவர் என்னது, என்னதான் எலெக்ஷன்ல நாங்க தோல்வி அடைஞ்சாலும் நாளைக்கு எங்களோட பலத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நாமல் ராஜபக்ச ரெடியா இருக்கு. ஆனா நாமல் ராஜபக்ச கடைசியில தேர்தலையும் நிக்கல, நேஷனலிஸ்ட் தான் உள்ளுக்கே வந்தாரு. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச பெரும் பிரச்சனை. சட்டத்தரணி தான் ஏன் உங்களுக்கு என்ன எழுதி சிரிக்கிறீங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய அமைப்பாளர், ஒரு சட்டசபை வீரர், ரக்பி வீரர், நீங்க ஏன் அவரை பரிசீலிக்கிறீங்க? சட்டத்தரணி அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆல் ரவுண்டரா தான் நாமல் ராஜபக்ச இருந்தாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க, சட்டத்தரணி அப்படிங்கிற பதவிக்கு நேத்து பார்லிமெண்ட்ல அமைச்சர் நளின் ஜாக்டிஸ் ஒரு கேம சொட்ட கொடுத்துட்டாரு. என்னன்னு சொன்னா அவரோட சட்டத்தரணி பொறுப்பு அந்த சர்டிபிகேட் அது ஒரு ஃபேக் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் நிரூபணமாக இருக்குது. ஏன்னா அது சைன் வச்சு ஒரு சந்தேகம் அப்படின்னு அவர் முதல் செய்த வழக்கெல்லாம் என்ன நடக்கும். ஆனா 2 போலீஸ் சட்டத்தரணிகள், செவ்வந்தி என்ற ஒரு போலீஸ் சட்டத்தரணி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு போலீஸ் சட்டத்தரணி, கொழும்பில். ஆனா 2 பேரை கைது செய்தது ஏன் இன்னும் இவரை கைது செய்யணும்? ஒரு சட்டத்தரணி கருத்த கோட் போட்ட அரசாங்கத்துல சொல்றாங்க சட்டத்தரணி சர்டிபிகேட் வந்து ஃபேக், இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. பட் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அந்த கேள்வி தான் நாங்களும் கேட்கிற அரசாங்கத்தை ஏன் இன்னும் அவரை ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்கு. அதுபோல நாமல் ராஜபக்ச சொல்ற மாதிரி 21ஆம் தேதியை பார்த்து அரசாங்கம் வாங்கிப்போம் அது சொல்ல முடியாது. ஆனா நானும் பாக்குறேன் அரசாங்க தரப்புல இருந்து வர கதைகளை பார்த்தா எந்த விதமான அச்சமும் இல்லைன்னு தான் தோணுது. அவங்க இதை கண்டுகொள்ளணும் அரசாங்கம். ஏன்னா அப்ப இதெல்லாம் விளையாட்டு செய்தி, அவங்களுக்கு விளையாட்டு செய்தி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா நாங்க கேட்கிறோம் அரசாங்க சார்ந்த அமைச்சர்கிட்ட கேட்கும்போது 21ஆம் தேதி இன்னொரு தெரியுமா, நாளைக்கு இன்னொரு நாள் இருக்கும். 21ஆம் தேதி நாளைய தினம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில ஒரு கண்காட்சி, மீன் கண்காட்சி நடக்குது. ராஜபக்ச கட்ட லோட்டஸ் டவர். அப்ப பாருங்க இவங்க எல்லாம் வேற வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நாளைக்கு மீனை பார்க்க போறதா நாமல பார்க்க போறதா? அதுதான் இப்ப நாம முடி போனோம். முதல்ல நம்ம மீனை பார்க்க போவோம். மீனை பார்த்துட்டு ராமனை நம்பி வந்த ஆட்கள் எத்தனை பேர் அப்படிங்கறத தூரமா இருந்து பார்க்க போவோம் அப்படின்னு ராஜபக்சக்கு பேர் போடுறோம். அப்ப
மக்கள் மத்தியில இந்த போராட்டம் கொழும்பு பகுதிகளில் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மே 9ஆம் தேதி பெரிய ஒரு போராட்டம் கொழும்பில் இடம்பெற்ற போது ஜோன்சன் பெர்னாண்டோவின் வாகனங்கள் எல்லாம் தண்ணிக்குள் மிதந்தார்கள். பல SLPP-யினுடைய பலர் உள்ளாடைகளோடு வீதிகளில் கவர்ந்து தெரிந்தார்கள். மறந்திருக்க மாட்டீர்கள். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லுங்கள், கிடியனக்கோ அப்படின்னு கத்துற நாட்கள் அது. அப்படியான ஒரு அலறல் சத்தம் நாளைக்கு கேட்கணும். நாளைக்கு இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் சந்தேகம் தான். ஏன்னா இவங்க அந்த பயத்துல தான் குழுக்குல வைக்காம குழுக்குல தள்ளி நுபேகுடையில வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப 2022 மே 9 பட்ட அடி இன்னமும் அவங்களுக்கு மறக்க முடியாத. ஜோன்சன் பெர்னாண்டோ சொல்லி இருக்கிற நாங்க கூப்பிடல, அவங்களா தான் வராங்க, நாங்க அழைப்பு விட்டது மட்டும்தான் ஜோன்சன் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா இவங்க ஒபிஷியலா அழைப்பு விட்டதான் பிரச்சனையாக இருமே. கூட்டிட்டால வாரிங்க எல்லாம் வாங்குறோம் 19,000 அப்படின்னு 2022 கொடுத்த திரும்ப பொதுமக்கள் அடிக்க ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இன்னமும் அது இல்லாம அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி கொடுங்குளுக்கு போன கொஞ்சம் தள்ளி நுபேகுடையில இந்த முறை நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு கொடுங்குளையும் ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது தெரியுமா நாற்பது நேர்காணல் சொல்லியிருந்த ஒரு தலைமுறை கட்சின்னு சொல்லி கால்நாடு ஒரு மெயின் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த நாமல் ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை உயர்நிலையத்துக்கு ரெண்டு ஆர்ப்பாட்டம் சந்திக்காத ஒரு ரோட்ல அப்படி சந்திச்சிருப்போம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்திச்சு சொன்னா ஜாம் தான், அந்த முடிஞ்சு சோழி முடிஞ்ச சந்திச்சா அப்புறம் ரணாகலம் தான் ரோட்ல. ரணாகலம் தான். இன்னொரு விடயம் பலரும் கேட்டாங்க, டெல்சான் கேட்டா தெரியுமான்னு. நேற்று ஒரு பிரதான கட்சி ஒன்று ஜனாதிபதியை சந்திச்சிருந்தது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பினருக்கு வேலை அமைச்சு சேர்ந்ததா சொல்றாங்க. இல்லையா ஜனாதிபதி சேர்ந்து வெளியே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் யார் உள்ள போகுது